அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இந்த வாரத்தில் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிக அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மிக விரைவில் குரு உச்சம் பெற போகிறார். இந்த வேளையில் உறுதியாகவே உச்சபலத்தை இழக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நவகிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால், தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இந்த வாரத்திற்கு பிறகு குரு உச்சம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக இந்த வாரம் முழுவதுமே வலுவாக தனஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மைகள் உண்டு. குரு பகவான் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் வலம் பெறுகிறார். சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. கர்மஸ்தானமாகிய 10ல் ராகு வலுவாக வெற்றிருக்கிறார். அவர் சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய கேதுவின் மீது பதிக்கிறார். கேதுவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் வலம் வருகின்றன. கேது மற்றும் சுக்கிரன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ல் நுழைகிறார். அங்கு மிகவும் வலுவாக செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கிறார். செவ்வாயுடன் இணையக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அதிரடியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் முழுமையாக இந்த வாரம் முழுவதும் சூரியன் வலம் வர போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் வலம் வர போகிறார். சந்திரன் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் அதிக சிரமத்தின் பிடியில் சிக்கி தவித்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியான பாதையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாக வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் மிக வலுவாக குரு வலம் வருகிறாருங்க. சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலம் வருகிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் போதிய அளவிற்கு வருமான திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப சூழல் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்கள் இருந்தால் உறுதியாகவே அவை அனைத்தும் தீரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். சிரமப்பட்டு வந்த சூழலில் இந்த தருணத்தில் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். எனவே வீண் விரயங்களை கட்டுப்படுத்துவதால் தேவையற்ற விரய செலவுகளை தவிர்ப்பதன் மூலமாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். ராசியின் நாதர் சுகஸ்தானத்திலும் குரு தனஸ்தானத்திலும் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அது மட்டுமல்லாது நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு திருப்திகரமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்
சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு தனாதிபதியாக சுகஸ்தானத்தில் குரு வலம் வரக்கூடிய வேளையில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இருக்கிறார். பெண்மணிகளின் நலனுக்கு பேணி காக்கக்கூடிய மிக வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் சாதகமான அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் பெண்மணிகளுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். குடும்ப பொறுப்புகளை ஏற்று வழிநடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு மனநிறைவு கிடைப்பதோடு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மிக சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்காக முயற்சி செய்து வரக்கூடியவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியான பல சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பணி காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணமாகவோ கணவரை பிரிந்திருக்கக்கூடிய மனைவிகள் மீண்டும் இந்த தருணத்தில் கணவருடன் இணைந்து ஒன்றாக குடும்பம் நடத்தக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உங்களுக்கு மிக வலுவாக அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் உள்ளிட்டவை சிறப்பாக அமையும் தருணமாக பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகரான சனி அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார். எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கவலைகள் முற்றிலும் நீங்கும். ஆர்வமின்றி இருக்கக்கூடிய பணிகளை கூட விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கலாம். சிறு சிறு தடங்கல்களும் சிக்கல்களும் வந்து கொண்டிருந்த சூழலில் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த திருப்திகரமான வேலை கிடைக்கும். இந்த தருணத்தில் எந்த வேலை கிடைத்தாலும் ஒப்புக்கொள்வது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை மிக வலுவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாக வெற்றி வாய்ப்புகளை தொழில்துறை வியாபாரத்துறையில் பெற முடியும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களினால் ஏற்பட்டு வந்த நிதி சார்ந்த பிரச்சனைகள் விலகும். சக பங்குதாரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் ஏற்பட்ட சுணக்கமான சூழலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறது. துறைக்கு அதிகாரம் கொண்ட கூட்டு கிரகங்கள் மிகவும் வலுவாக இந்த வேளையில் 4, 5, 6 என மிக சிறப்பாக 3 இடங்களை வலுப்படுத்துவதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் திரைத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனுகூலமான நிகழ்வுகள் உங்களை தேடி வரப்போகிறது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் தயக்கமின்றி பல அதிரடியான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான மாற்றங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மிக பெரிய அளவில் தொண்டர்களின் ஆதரவு நிறைவாக கிடைப்பதால் வருமான குறைவின்றி இந்த தருணத்தில் பல சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பு உண்டு. ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் படிப்பில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒரு வழிகாட்டுதல் மிகவும் சிறப்பாக அமைவதால் மிக சிறப்பான முன்னேற்றம் கல்வி ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். யோகஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பற்றாக்குறை விலகி இந்த தருணத்தில் அடிப்படையான வகை தேவைகள் பூர்த்தியாவதோடு நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும்.
சந்தையில் உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் இருமடங்கு லாபத்தை பெறக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் அது நிச்சயமாக சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய கேது ஒருவர்தான். எனவே இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும்.